பொம்மை வேணா சொல்ல நான் வாங்கி தரேன். ஆனா வெயில் சுட்டு எடுக்குது. ஹம் ஆப்கே ரெயின்போ காலனி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமான்னு யோசிக்கிறேன். என்னமோ கீழ் பக்கத்துல அவனை கூட்டு போற மாதிரியே நடக்கிறான் பாருங்களேன். லாஸ்ட் டே அட் பாண்டிச்சேரி. என்னதான் எனக்கு நாளைக்கு போய் வேலைக்கு போகணுன்றது ஒரு மன கஷ்டம். ஆமா என்னதான் கஷ்டமா இருந்தாலுமே அட்லீஸ்ட் இந்த 4 நாளாவது நான் ஒரு பிரேக் எடுத்து நிம்மதியாக சந்தோஷமா இருந்தேன்ற ஒரு சந்தோஷம் வந்துட்டு மனசுக்குள்ள வச்சுட்டு போய் வேலையை பார்க்கணும். வேலையை பார்த்தானே ஆகணும், வேற வழி இல்லை. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ இன்னைக்கு என்னதான் பண்ண போறோன்றத இன்னைக்கு உலகில பார்ப்பீங்க. ஆமா கியூட்டா இருக்கீங்க தாத்தா, அப்படியே ஷிம்லால இருக்கிற தாத்தா மாதிரி இருக்கீங்க. வெறியத்துல நான் சீரியஸா சொல்றேன். கியூட்டா இருக்கீங்க. அதான் ஷிம்லால அந்த மலையேறும் அவரே அவரே அவரே. இன்னும் कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. ஐ குதிரை வருது, குதிரை வண்டி. ஒரே சேட்டா இருக்காங்க. பேசாம ஹம் ஆப்கே ரெயின்போ காலனி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமான்னு யோசிக்கிறேன். இன்னைக்கு வேற தமிழ் புத்தாண்டு வந்துட்டு சாப்பாடு வந்து சைவமா இருக்கும். இவங்க வீட்டுக்கு போனாவது நான்வெஜ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோறு சோறு சோறுன்னு புறாலா வச்சிருக்காங்க. எங்க அம்மா பாருங்க முறைக்கிறத. என்னப்பா சேரியட்ல புறாலா வச்சிருக்காங்க, நீங்க பாருங்க இதுல. அப்படி ஓ உள்ள புறாலா வச்சு. ஆனா மாப்பிள்ளை பொண்ணு யாருமே காணோம். குதிரை வண்டி தனியா வருது. ஓ இது கல்யாணம் இல்லையா? பாட்டு கூட போட மாட்டேங்கிறாங்க. இன்னும் அம்மா அப்பே ரெண்டு கொண்டு அப்படி போயிட்டு புறாவை என்ன பறவை அது? அதான் உள்ள நம்ம ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கோம். ரொம்ப அழகா இருக்கு, பெருசா இருக்கு, அருமையா இருக்கு. நீங்களே பாருங்க. முன்னாடி போறவனோட நடைய பாருங்களேன். என் தம்பி தான். என்னமோ கீழ் பக்கத்துல அவனை கூட்டு போற மாதிரியே நடக்கிறான் பாருங்களேன். இதில் வேற எங்கள் அம்மா அவனுக்கு கேர் டேக்கர் மாதிரி அவன் பின்னாடியே போவாங்க. இந்த அம்மாங்களுக்கு மட்டும் ஏன் இந்த பசங்க மேலே பாசம் அதிகமாக இருக்குன்னு தெரியல. அது 2வது குழந்தைங்க மேலே பாசம் அதிகம். ஏன் மனுஷு கரெக்டா? ரொம்ப பெருசா அமைதியா நிம்மதியான ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுல நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம எங்க போறோம்னா சண்டே மார்க்கெட். நீ யாரு? கேக்கல. ஏதோ தொண்டை வீணா போன VTV கணேஷ் மாதிரி பேசிட்டு பேட்மேன். ஆமா இங்க என்ன சொல்லுது? ஜெஸ்ஸி சொல்லுங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, எங்க இருக்கோம் சொல்லு? சண்டே மார்க்கெட்ல இருக்கோம். இங்க வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறதோ என்னவோ தெரியல எனக்கு. ஆனா வெயில் சுட்டு எடுக்குது. வா வீட்டில் பையனுக்கு தாலி கட்டுற மாதிரி ஒரு சீன் இருந்தாங்க. அப்படியா? ஏதோ ஒன்று அதை விட்டு ஓனர் பையன் ஒருத்தன் ஒரு பிங்க் கலர்ல ஒரு டிஷர்ட் போட்டுட்டு இருப்பாங்க. சரி அதுதான் ஆமா. ஓவர் சைஸ்ல ஹைட்டா அழகா இருந்தா நல்லா இருக்கு. உனக்கு எதுக்கு அது? அசிங்கமாய் போச்சு குமார். கேமரா. எஸ்
பொம்மை வேணா சொல்ல நான் வாங்கி தரேன். தவறி கூட இந்த மார்க்கெட்டுக்கு காலையில நேரத்துல, அதாவது 10ல இருந்து 1 மணி வரைக்குள்ளலாம் வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா சத்தியமா பயங்கர வெயில்ல சுட்டு சுண்ணாமாயிடுவீங்க. நானே வீட்டுக்கு போறதுக்குள்ள எப்படி ஆக போறேன்னு தெரியல. ஒரு குளுக்கோஸ் விளம்பரத்துல நம்ம தலைக்கு மேல ஒரு சூரியன் வந்து ஸ்ட்ரா வச்சு நம்ம மண்டையில இருந்து உறிஞ்சிட்டு இருக்கோம் தெரியுமா? அந்த மாதிரி இருக்கு இப்போ. வெயில் சுட்டு எரிக்குது. இங்க வந்து நடக்க நடக்க கச்ச 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 கச்சன்னு கூட்டம் பைக்கு அப்படி இருக்கு. முடியல. வா ரொம்ப லேட்டா ரியாக்ட் பண்றாரு. நம்ம முன்னாடி சொன்னதா இப்ப சொல்லுது. வண்டி சொன்னேன், வண்டி செய்ய. ஓ பேசு. என்னப்பா பண்ற? அப்பா பண்ணிட்டு இருக்கியா? பாசி மணி ஊசி மணி இருக்க வந்திருக்கோம் சாமி. பாய் சொல்லிடுறேன் எல்லாருக்கும். பாய். லீவ் எல்லாம் முடிஞ்சு போய் நாங்க கிளம்புறோம். லீவ்லாம் முடிஞ்சு போச்சு. முதல் லீவ்ல தானே இருக்கு. அசிங்கமாய் போச்சு குமார். வெற்றிகரமா 4 நாள் ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. நீ என்னப்பா சொல்ற? 4 நாள் எப்படி இருந்துச்சு? வந்து ஃபுல்லா ஏதோ பொட்டேட்டோ மாதிரி உருண்டு போற மாதிரியே இருக்கு எனக்கு.